ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்ஸ் ஹோம் கிச்சன். லாஸ்ட் வீடியோவில் எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு வெஜ் குருமா வீடியோக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணவங்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கத்திரிக்காய் முள்ளங்கி சாம்பார். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் உங்களுக்கு ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 4 பல் பூண்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து 2 தக்காளி சேர்த்து ஒரு 2 விசில் விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு தம்பு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ஜீரகம் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முள்ளங்கி இது 2த்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி, நான் வந்து ஆச்சி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலருங்க. வேறு எந்த மிளகாத்தூளும் ஆட் பண்ணாதீங்க, இதுலேயே காரம் எல்லாம் இருக்கும். ஸோ இது நல்லா போட்டு நல்லா கலருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் அந்த காய்கறி வேகத்துக்கான அளவு தண்ணி ஊற்றுங்க. அது வெந்ததுக்கப்புறமா நம்ம இங்கே வேக வச்ச பருப்பு இருக்குல்ல, அதை வந்து நல்லா மசிச்சு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா காய்கறியோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு இன்னும் அதிக டேஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் மாங்காய் சேர்த்துக்கோம். ஸோ மாங்காய் லாஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக புளி கரைசலை ஆட் பண்ணி ஒரு கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். இவ்வளோதான், அருமையான முள்ளங்கி சாம்பார் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.